ஈரான் நாட்டோட எல்லைக்குள்ள பறந்துகிட்டு இருந்த அமெரிக்க போர் விமானத்தை ஈரான் சுட்டு வீழ்த்துச்சு. அதுல இருந்த 2 பைலட்டுகளுமே வெளியில உயிரோட தப்பிச்சிட்டாங்க. ஆனா ஒரு பைலட் அமெரிக்க படைகிட்ட பத்திரமா போய் சேர்ந்துட்டதாகவும் இன்னொரு பைலட்டை காணவில்லை அப்படின்னு செய்திகள் வந்துச்சு. இதையொட்டி ஒரு பைலட்டோட தாய் பதிவிட்டு இருக்கக்கூடிய பதிவு பாத்தீங்கன்னா உலகம் முழுசுமே அதிர்வலைகளை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. அதுக்கு பதிலடியா ஈரான் தூதரகம் கொடுத்த பதிவும் பாத்தீங்கன்னா உலகம் முழுசு விவாதிக்கப்படுது. அதனுடைய தமிழாக்கம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அமெரிக்க விமானியோட தாயின் உருக்கமான பதிவு என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். 2 F-15 விமானிகளுக்காக உங்களோட பிரார்த்தனையில வேண்டிக் கொள்ளுங்கள். என்னோட மகனிடமிருந்தோ அல்லது அவனுடைய படை பிரிவிடமிருந்தோ இதுவரை எந்த தகவலும் இல்லை. என் இதயம் கவலையில் பாரமாக இருக்கிறது. இதுதான் அந்த தாயோட பதிவு. பாகிஸ்தான்ல இருக்க ஈரான் தூதரகம் என்ன பதில் கொடுத்தாங்க தெரியுமா? உங்கள் மகன்கள் ஈரானின் காவலில் இருப்பதை விட டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சியில் அதிக ஆபத்தில் இருப்பார்கள். அமெரிக்க மீட்பு குழுவினரிடம் சிக்கிக் கொள்வதை விட அவர் ஈரானின் கைதியாகவே இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள். நாகரிகமான ஈரானியர்களாகிய எங்களுக்கு கைதிகளை கண்ணியத்துடனும் மரியாதையுடனும் எப்படி நடத்த வேண்டும் என்று தெரியும். இதுதான் பாகிஸ்தானில் உள்ள ஈரான் தூதரகத்தோட பதில். அடுத்ததா தென்னாப்பிரிக்காவில் உள்ள ஈரான் தூதரகமும் இதுக்கு பதில் கொடுத்திருக்காங்க. ஈரானில் மனிதநேய சட்டங்கள் எழுதப்படுவதற்கு முன்பே கைதிகளின் உரிமைகள் வரையறுக்கப்பட்டுவிட்டன. உங்கள் கூட்டாளிகளான ஜியோனிஸ்டுகளைப் போல நாங்கள் கைதிகளை கொடுமையாக நடத்துவதில்லை. எங்களுக்கு ஈரானிய நாகரிகம் இருக்கிறது. அமெரிக்காவைப் போல நாங்கள் கற்காலவாதிகள் அல்ல. இதுதான் 2வது பதில். ஈரான் தூதரகம் தன்னோட பதிலோட இறுதியில மிக கடுமையான ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்காங்க. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலை போல எந்தவித சிந்தனையுமின்றி உயிர்களை கொல்லக்கூடிய குணம் எங்களுக்கு கிடையாது. எங்களது ஈரானிய கலாச்சாரம் கைதிகளை கண்ணியமாகவே நடத்த கற்றுக் கொடுத்துள்ளது அப்படின்னு அவங்க பதிவிட்டிருக்கிறாங்க. அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் கொலைவெறி கொண்ட நாடுகள் அப்படின்னு சித்தரிக்கக்கூடிய இந்த பதிவு இப்ப இணையத்துல பெரிய விவாதத்தை கிளப்பி இருக்கு. இது பற்றின உங்களுடைய கருத்து என்ன? கமெண்ட்ல சொல்லுங்க.